தாய்லாந்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க. வந்த விருந்தினர்களை வந்து பன்னீர் தொளித்து சந்தனம் கொடுத்து வரவேற்கிறாங்க. பிரியாணிங்கிறது ஒரு எமோஷன் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரி பொங்கலுங்கிறது ஒரு எமோஷன். பாகுபாடுகள் அற்று எல்லாரும் ஒன்றா இருக்கிறது. நம்ம இஸ்லாமில் சொல்கிற மாதிரி சகோதரத்துவம் சொல்கிறோம் இல்லையா? எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் பொங்கல் விழா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் சூடான யூனிவர்சிட்டி சேர்ந்தாச்சு, ஏன் நம்ம முஸ்லீம் சங்கமும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம். பொங்கலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றேன். காட்டில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. வெல்கம் டு தாய் தமிழன் மக்களே. பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் தாய்லாந்தில் பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க. தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்கிற இந்த பொங்கல் திருவிழா கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். தாய்லாந்தில் எப்படி பொங்கல் திருவிழா கொண்டாடுறாங்க, எங்கே கொண்டாடுறாங்கங்கிறத முழு விவரத்தையும் பார்ப்போம் வாங்க. புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து தாய் தமிழனோடு இணைந்திருங்கள். பொங்கல் திருவிழா நடக்கக்கூடிய இடம் வந்து சுலோலங்கான் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. தாய்லாந்திலேயே ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப அதிக மெரிட், அதாவது நல்ல படித்து திறன் கொண்ட மாணவர்கள் வந்து சேரக்கூடிய இடம் தான் அந்த சுலோலங்கான் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சுலோலங்கான் யூனிவர்சிட்டியில் இருக்கிற சாலா பக்கியங்கிற அந்த ஆடிட்டோரியத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. பாருங்கள், வெளியவே அழகாக வாழை மரத்தை வாழைப்பூவோடு கட்டி வச்சுருக்கிறாங்க. கரும்புகளை அழகாக செட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொங்கலுக்குள்ள அட்மாஸ்பியரு நம்ம வெளிநாட்டில் தாய்லாந்தில் இருக்கிறோம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வுபூர்வமான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதுதான் என்ட்ரன்ஸ் ஹாலு. அந்த கும்பம் வச்சுருக்கிறாங்க. வர்றவங்களுக்கு அந்த ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே. என்ட்ரன்ஸில் வரவேற்புக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யணுமோ அதெல்லாம் சிறப்பான முறையில் பண்ணி வச்சுருக்காங்க. சந்தனம், பன்னீர், அந்த இனிப்புகள், பாக்கு எல்லாமே சட்டப்படி வச்சுருக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பொங்கல் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. பொங்கல் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஹால் தான் அந்த சாலா பக்கியோங்கிற அந்த ஹாலு. ஒரு அருமையான அட்மாஸ்பியரில் அமைஞ்சிருக்குது. ஃபுல்லாக கரும்பு கட்டி வாழை மர தோரணம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. பொங்கல் விழா கொண்டாட்டத்துக்கு மக்கள்கள், சிறுவர்கள், குழந்தை குட்டிகளோட எல்லாருமே பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. எல்லா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கல் விழா கொண்டாட்டத்துக்கு. எல்லாம் காவடி ஆட்டத்துக்கு வேண்டி வராங்க பிள்ளைகள் எல்லாம். வந்த விருந்தினர்களை வந்து பன்னீர் தொளித்து சந்தனம் கொடுத்து வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க. இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் வந்து இங்கே பல ஆயிரம் கொடுத்தாலும் கிடைக்காது. நம்ம ஊரில் சிறு வயசில் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு சாமான்கள், அந்த மிட்டாய்கள்லாம் வந்து கொடுக்குறாங்க, வாங்கி வச்சுருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான் இது. இந்த சக்கரம் விடுறது, நூலில் வந்து சக்கரம் விடுறது, ஆரஞ்சு மிட்டாய், அப்புறம் விறுவிறுப்பு மிட்டாய் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் இஞ்சி மராபா, கல்கோனா, நம்ம பழைய சிறு வயசில் உள்ள ஞாபகங்கள்லாம் வருது. பம்பரம், கயிறு மோது கொண்டு வச்சுருக்கிறாங்க. இருக்குல்ல.
பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் சிறப்பான முறையில் ஆரம்பிக்க போகுது. மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. பார்ப்போம். நல்ல பெரிய ஹால் தான். ஆமாம், நல்லா இருக்கு. தாய்லாந்தில் பொங்கல் திருவிழா கொண்டாட்டம் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அந்த பொங்கல் திருவிழா நடந்துட்டு இருக்குது. இந்த தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு டிடிஎஃப்னு சொல்லுவாங்க, தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன். இவங்க வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த பொங்கல் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பண்ணுறதுங்கிறது வேறு, வெளிநாட்டில் பண்ணும்போது பல சிரமங்கள் இருக்கும். இப்போ நம்ம அங்கே அவங்களுடைய அந்த டிடிஎஃப்னுடைய நிர்வாகிட்டே நம்ம கேட்போம். தாய்லாந்தில் இந்த பொங்கல் திருவிழாவை என்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ நாளாக அந்த பிளான் பண்ணியிருந்தீங்க? நல்லதுண்ணா. பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இந்த பொங்கலுங்கிறது வந்து இல்லையா, பிரியாணிங்கிறது ஒரு எமோஷன் சொல்லுவோம், பார்த்துருக்கீங்க? ஆமாம், அந்த மாதிரி பொங்கலுங்கிறது ஒரு எமோஷன். இது நம்ம வந்து நான் இங்கே வந்து ஒரு 16 வருஷமாக இருக்கேன் தாய்லாந்தில். ஒரு கடந்த ஒரு 5 வருஷம் முன்னாடி இருக்கும். நம்ம சுந்தர அண்ணன், தமிழ் அண்ணன், அப்புறம் நம்ம பயணியெல்லாம் இருப்பாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணாங்க, நம்ம பொங்கலை கொண்டாடுவோம், பொங்கல் நம்ம இங்கே கொண்டாடுறதில்ல அப்படின்னு. பொங்கல்னாலே எனக்கு என்ன ஞாபகம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வாரம் போல் கொண்டாடுவோம் ஊர்லலாம். நம்ம நாலாம் பக்கா கிராமத்து பையன் நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகி, அப்புறம் பெரும்பொங்கல்னுவாங்க, அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல்னுவாங்க, அதுக்கப்புறம் காணும் பொங்கல்னுவாங்க. உலகத்திலே நம்ம தமிழ் மரபில் தான் பார்த்தீங்கன்னா நமக்காக உழைக்கிற ஆடு மாடுகளுக்கும் சேர்ந்து ஒரு விழா கொண்டாடுறது, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாகுபாடுகள் அற்று எல்லாரும் ஒன்றா இருக்கிறது. நம்ம இஸ்லாமில் சொல்கிற மாதிரி சகோதரத்துவம் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம மரபிலே இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்காகவும் எல்லாமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொங்கல் கொண்டாடுறது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் ESG, சஸ்டைனபிலிட்டி, அது இது எல்லாம் பேசுவோம். அது வந்து நம்ம கல்ச்சர்லேயே இருக்குது. அதாவது என்னன்னா எல்லாருக்கும் இன்க்ளூசிவ்னஸ் ப்ளஸ் இயற்கையை பாதுகாக்கிறது, இந்த மாதிரி அது விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலில் வந்து நேச்சுரலாகவே நம்ம காலங்காலமாக நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா பொங்கல் வந்து கலாச்சாரத்தோட பிரிக்க முடியாது. அதனால அது கண்டிப்பாக நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது எப்படி நடந்தது, எதனால நடந்தது, அதோட காரணங்கள், அதோட நல்லது கெட்டது, ஃபியூச்சரில் அது எப்படிலாம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம மக்களுக்கு சொல்றதுக்காகவே தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்கனைசிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலையிலேயே ஃபங்க்ஷனுக்கு வேணா யாரும் வரமாட்டாங்க, 4 மணிக்கு தான் வருவாங்க. அதே மாதிரி அவுட்டோரில் பண்ணணும், இன்டோரில் பண்ணணும், அதனால எல்லாரும் வரணும், இந்த மாதிரி பூக்கோளம் போடணும் எல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இது யாருமே நம்ம வந்து என்ன சொல்றது, நம்ம மக்கள் வாங்க அப்படின்னு ஒரு ஃபார்மல் கிடையாது. நம்ம மக்கள் வாங்க, இது நம்ம அழைப்புன்னு கூட கிடையாது, நம்மளோட ஃபங்க்ஷன், தமிழர்களோட ஃபங்க்ஷன். அந்த மாதிரி அதை சிறப்பாக கொண்டாடி எல்லாரும் சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொங்கல் திருவிழா வந்து எத்தனை ஆண்டு காலமாக கொண்டாடிட்டு இருக்கீங்க தாய்லாந்தில்? பொங்கல் தாய்லாந்தில் வந்து 2020 இந்த நாங்கள் டிடிஎஃப்னு ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சுவலாக டிடிஎஃப்க்கு அடிப்படையே வந்து பொங்கல் தான். பொங்கல் பண்ண ஒரு முகாந்திரம் சரியாக கிடைக்காததுனால எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணி பொங்கல் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால தான் வந்தது. ஆல்மோஸ்ட் 2020லேருந்து இப்போ 21, 22, 23, 24 இது 5வது வருஷம். இது 5வது வருஷம். ஓகே, பொங்கல் ரொம்ப நாளாக நடக்குது. அதுக்கு முன்னாடி நடக்குது. கரெக்ட். 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பண்ணப்போங்க அவங்க நம்ம பண்ற மாதிரி பாரம்பரிய முறையில மண் பானையில விறகு அடுப்பை வச்சு பொங்கல் பண்ணல. இது கொஞ்சம் அப்போ இருந்தே சொல்லியிருக்கோம். 33 வருஷத்துக்கு முன்னாடி பாரம்பரியமா பண்ணணும் கேட்கல. அதனால நாங்கள்லாம் நண்பர்கள்லாம் சேர்ந்து எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க ஆரம்பத்துல 2020ல மண்பானையில விறகு அடுப்புல வச்சு பொங்கல் போட்டாங்க. நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா 30 வருஷமா இருக்காருங்க. அவர் வந்து இங்கே தாய்லாந்தோட மருமகன் அவரு. அப்படியா? அப்படிங்கிற நம்ம மாணிக்கவேல் இருக்காரு. நம்ம கலாச்சாரத்தை கொஞ்சம் தொடர்பு விட்டுறாம இருக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது வந்து அவசியம். கஷ்டம் தான், பட் பண்ணணும். ஓகே, நீங்க வந்து இந்த பொங்கல் திருவிழால வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் வச்சிருக்கீங்க? பல கட்டங்கள் நம்ம ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா பொங்கல். இந்த 4-5 வருஷம் பண்றதுல பாத்தீங்கன்னா நமக்கு சில நிலைத்துறைகள் எல்லாமே தெரியும். அடுத்தடுத்தாப்ல இதுல வந்து ஆமா அப்டேட் பண்றதுங்கிறத விட கொஞ்சம் எளிமையாக்குறோம். அதே சமயம் கலாச்சாரத்தையும் நம்ம கடத்தணும், மக்களுக்கும் கொஞ்சம் எளிமையா இருக்கணும். அதுதான் நம்மளோட நோக்கம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல ஏன்னா இப்ப எல்லா எம்பசிகள்ல இருந்து ஆளுங்க வராங்க. சுலாலங்கான் யூனிவர்சிட்டியோட டைரக்டர் வராங்க. வெளியில வந்து பொங்கல் விடுறதுக்கு அடுப்பு எல்லாமே ரெடி பண்ணிருக்கோம். அந்த பொங்கல் அந்த பொங்கல் நடக்க விதத்திலே பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல வந்து நம்ம இந்த வள்ளி கும்மி ஆட்டம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு பாரம்பரிய ஒரு பாட்டு பிளஸ் நடனம் ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அப்புறம் வந்து நம்ம வழக்கம் போல லெமன் ஸ்பூன் அதெல்லாம் இருக்கும். அந்த கயிறு இழுக்கிறது இதெல்லாம் வந்து விளையாட்டு போட்டிகள். பேசிக்கா என்னன்னா ஒருத்தங்க மக்கள் வந்து சந்திச்சுக்கிறதுக்கும் பழகிக்கிறதுக்கும் பழங்கால முறையில உரியடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்
பாரம்பரிய விளையாட்டுகள் நம்ம கலாச்சாரம் அதை முடிச்சுட்டு சாப்பாடு வந்து ஆப்வியஸ்லி முக்கியம். அதனால சாப்பாடுக்கு வந்துருவோம். சாப்பாடு நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு மதியம் போல பாத்தீங்கன்னா சும்மா வார்த்தையில விளையாடுறது, அப்புறம் அப்படியே கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் ஏற்றி கொஞ்சம் அதுக்கப்புறம் பாட்டுக்கு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டெப் ஏற்றி ஒரு டான்ஸ் ஒன்று, பொங்கல் டான்ஸ். ஏன்னா குழந்தைகள்லாம் நிறைய இருக்காங்க, அவங்க நல்லா மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. ஏன்னா இந்த இது வந்து ஒரு தடவையும் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. அதனால இந்த தடவை வந்து அந்த பாட்டு வச்சே ஆகணும். நாங்க சில பேர் பாட்டுக்கு ஏன்னா அவங்க வந்து மக்கள் அந்த குழந்தைங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா, நம்ம அவங்களை என்ஜாய் பண்றது பாக்குறதே நமக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி விஷயங்க 2020 ஆரம்பிச்சதுல தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கத்துல இருந்து நீங்க எல்லாம் வந்து எங்களோட முழுக்க மனசார வந்து எத்தனையோ குடும்பங்கள் வருஷம் நாங்க நடத்தினப்பவே நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். பேங்காக் ஜெம் ஷோ நடக்குது, அந்த பிஸியான நேரத்திலயும் அண்ணனும் வந்திருக்காங்க, எல்லாருமே அங்கதான் இருக்கிறாங்க. இந்த டைம்ல என்ன செய்யறது, அந்த எல்லாரும் இந்த வேலை வாய்ப்புகள் இருப்பாங்க. அந்த மாதிரி சிரமம் தான். சூப்பரா அமைஞ்சு பொங்கல் விழா ஏற்பாடு செஞ்சிருக்கிற நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பின் நிர்வாகிகளுடன் சிறப்பு விருந்தினர்கள் போட்டோ எடுத்துக்கொள்றாங்க. அந்த நிகழ்வு தான் இது. சிறப்பு விருந்தினர்களை வந்து அறிமுகப்படுத்துறாங்க தாய்லாந்து டிடிஎஃப்னுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். தம்பி வந்து பாரம்பரிய தமிழ் கலாச்சார உடையில வந்திருக்கிறாரு. வணக்கம் உங்க பாசமுள்ள பெரியோரே, வணக்கம் வணக்கம் உங்க பாசமுள்ள பெரியோரே, கூடும் பெரியோரே, குணமுள்ள தாய்மாரே, கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க, கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க, ஐயா வணக்கம் வணக்கமுங்க. பொங்கல் விழா நிகழ்ச்சி இனிதே ஆரம்பிக்குது. பொங்கல் விழா எத்திக்கும் புகழ் மணக்கும் தித்திக்கும் பொங்கல் விழா, நித்தம் வரும் சூரியனின் புகழ் பாடும் திருவிழா, வித்திட்டு பயிர் வளர்க்கும் உழவனின் புகழ் விழா, சத்தமிட்டு குலவையிடும் குதூகல பெருவிழா, பஞ்சம் தீர்க்கும் நெல்மணிகள் உழவன் இல்லம் புகுவிழா, இஞ்சி மஞ்சள் தோரணங்கள் மணக்கும் மங்கள விழா, தெங்கும் தேன் பாகும் எங்கும் தங்கும் விழா, சங்குமணி கழுத்தாடும் காளைகள் வாழ்த்தும் விழா. We request everybody to pay respect to Tamil Thai Valthu and national anthems. Thank you. அடுத்து இந்திய தேசிய கீதம். பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உத்தர வங்கா, ஜெய ஹே ஜெய ஹே ஜெய 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 ஹே.
கட்டமாக நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து, தாய்லாந்தினுடைய தேசிய கீதம், இந்திய தேசிய கீதத்தை இப்போ அழகான முறையில் பாடி பொங்கல் திருவிழா நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பிக்க போகுது. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தங்கச்சி, தம்பி, அத்தை, மாமா மற்றும் முக்கியமாக மனைவி மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் மற்றும் இனிய காலை வணக்கங்கள். The special acknowledgements. We extend our heartfelt gratitude to our esteemed VIP guest, Mrs. Jerin, Charge d'Affaires, Embassy of Malaysia, and Mr. Muthu, Councillor, Embassy of India, and Mr. Jerayu, Director, South Asian Studies, Chulalongkorn University, and Mr. Humayun, the representative of Thailand Tamil Muslim Association, and the representatives of our sponsors, Madras Darbar. மேடைக்கு முன்னாடி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிறப்பு விருந்தினர்கள். தமிழ் கலாச்சாரப்படி எந்த ஒரு நிகழ்ச்சியுமே குத்துவிளக்கு ஏற்றி தான் அந்த ஃபங்க்ஷனை ஆரம்பிப்பாங்க. அந்த நிகழ்வு வந்த விருந்தினர்களோடு இந்த குத்துவிளக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்க போகுது. செல்வி அபிநயாவை மேடை கழிக்கிறோம். செல்வமெல்லாம் தருவான் நமதொலி கனைத்தும் பரவும். செல்வமெல்லாம் தருவான் நமதொலி கனைத்தும் பரவும். அவர் நாளைக்கு போகுது. சிறப்பு விருந்தினர்களுக்கு வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. பொன்னாடை போட்டி. அவர்களுக்கு கொண்டாடி அனுபவிக்க திரு கார்த்திக் அவர்களை மேடை கழிக்கிறோம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் என்று சொன்னாலே வந்து மகிழ்ச்சி, நன்றி, ஒற்றுமை இது எல்லாம் பரப்புற ஒரு ஒளிதான்னு சொன்னாங்க. அதனால இன்னைக்கு நம்ம வேற வேற நாட்டில இருந்து வந்து ஒன்னா இங்க இந்த பொங்கலை செலிப்ரேட் பண்றது வந்து உண்மையாலே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. திரு தமிழ்ச்செல்வன் மற்றும் எனது அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது உள்ளம் கனிந்த காலை வணக்கங்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள். It is my honor to be here and to be able to finally host a Pongal festivals at Chulalongkorn University this time. We have been planning for this for many years, but because the chance wouldn't permit, but this is the first time and அப்புறம் போய் நாங்கள் தமிழ் முஸ்லீம் சங்கத்திட்ட போய் தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் சேர்ந்தாச்சு, அப்புறம் சூலாலங்கர் யூனிவர்சிட்டி சேர்ந்தாச்சு, ஏன் நம்ம முஸ்லீம் சங்கமும் சேர்ந்தா இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம். உடனே அவங்களோட முஸ்லீம் சங்கத்துக்கு டேக்கப் பண்ணிட்டு இமீடியட்டா அந்த அப்ரூவல் வாங்கிட்டு வந்தாங்க. ஹுமாயூன் சார் வந்திருக்கிறாங்க. அவர்களை ஓரிரு வார்த்தை சொல்ல மேடை கலைக்கிறேன் சார். நன்றி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பொங்கல் என்னாவே சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப சிறப்பான முறையில் ஒரு 4 நாளைக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அதே போல பேங்காக்லேயும் தமிழ்ச்செல்வனை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய எண்ணங்கள் நிச்சயமா நிறைவேறி மேலும் மேலும் சிறப்பான முறையில் பொங்கலுடைய நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒத்துழைக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பேங்காக் ஜெம்மன் ஜுவல்லரி ஷோ நடந்துட்டு இருக்கு. அதனால நிறைய பேர் வர முடியல. குயின்ஸ் ரிங்கெட்ல ஜெம்மன் ஜுவல்லரி ஷோ நடக்குது 26ஆம் தேதி வரைக்கும். வாய்ப்பு கிடைச்சா எல்லாருமே பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய ஜிம் ஷோ. பொங்கலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி ஹுமாயூன் அவர்களுக்கு. இந்த நன்கொடையை செஞ்சதுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இனிமேல் தொட்டிகளை எம்பசி ஆஃப் இந்தியாவுக்கு நன்கொடையாக கொடுக்கிறார்கள். திரு மாணிக்கவேல், மிஸ்டர் பென். தேங்க்யூ ஸோ மச். டிடிஎஃப் தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் பாடசாலை ஆசிரியர்களும் ஒன்றாக புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள். புலியை காட்டில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, ஏன் நம்ம டைகர் பார்க்கில் கூட பார்த்துருப்பீங்க.
பார்த்திருப்பீங்க. இந்த மேடையில ஏறி தமிழ்ல பேசி பார்த்திருக்கீங்களா? திருக்குறள் சொல்லி பார்த்திருக்கீங்களா? திருக்குறள் சொல்ல போதா? ஆமா. யாரு பேச வந்திருக்காங்க? பொங்கல் விழா கொண்டாட்டத்தில் இந்த நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பிள்ளைகளை வந்து வாழ்த்தி அவங்களுக்கு சான்றிதழ் வழங்குகிறாங்க. நம்மளுடைய இந்த பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த முளைப்பாரி செடியை அந்த இதை கொண்டு வந்துக்கிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, பெண்கள்லாம் வராங்க, வந்து அந்த பொங்கல் வைக்க போகிறாங்க. பொங்கல் பானையை வந்து இந்த அரங்கத்துக்கு வெளியே அழகான முறையில் செட் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் வந்துட்டு இருக்கிறாங்க, அந்த முளைப்பாரி சட்டியோடு வராங்க. தானியங்களை 9 நாளைக்கு முன்னாடியே ஒரு நாள் நைட்டு நீங்க தண்ணியில ஊற வச்சிடணும். தண்ணி ஊத்திருக்கோம், பால், அப்புறம் அரிசி, பாசிப்பருப்பு. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. I think it's wonderful, and coming from Russia, it was really very interesting to learn about Tamil culture, Tamil food.